ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபிசிக்ஸில் யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த சாப்டரோடைய டீச்சிங் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டெட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாட்ச் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நிறைய கான்செப்ட் இருக்குது சயின்ஸை பார்த்து. யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் பேஜ் நம்பர் எடுத்துக்கலாம். சரியா, யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக கவனிங்க. யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் டாப்பிக்கே பார்க்கும்போது யூனிவர்ஸ்னால் அது இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம். இந்த யூனிவர்ஸு ஸ்பேஸ்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தெரியும். எர்த்துக்கு மேலே நம்ம ஸ்பேஸ்குள்ளார தான் இருக்கும் தெரியும். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் யூனிவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தென் ஸ்பேஸில் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது சயின்ஸ் ரிலேட்டடாக அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசன் முடிஞ்ச உடனே இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நோ த பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட். உங்களுக்கு இந்த லெசனை முடித்தவொடனே பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட் பற்றி தெரியணும், ராக்கெட்டோடைய டைப்ஸை பற்றி தெரியணும், இன்னும் ஒன்று எப்படி ராக்கெட் லான்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சந்திரயான், மங்கள்யான் அதோடைய குறிக்கோள் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். நாசாவை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி இந்தியன்ஸ் நாசாவில் ஒர்க்ஸ் பண்ண இந்தியன்ஸை பற்றி உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த லெசன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஹாவ் யூ எவர் வாட்ச் த கிளியர் ஸ்கை இன் த நைட்? We will be delighted when we see the countless number of stars and the beautiful moon. எஸ், நீங்கள் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் நைட்டு உங்களுடைய கிளியர் ஸ்கை, அதாவது நைட் டைம்ஸு நீங்கள் வானத்தை பார்க்கும்போது நம்ம எப்பயுமே டிலைட்டட்னா சந்தோஷம். நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம். ஏன் சந்தோஷமாக இருப்போம்? வானத்தில் நம்ம எண்ண முடியாத அளவுக்கு ஸ்டார்ஸ் இருக்கும் அண்டு அழகான நம்மளுடைய நிலா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. The science which deals with the study of stars, planets and their motion, their position and composition is known as astronomy. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரானமின்னா என்னதுன்னா அது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம ஸ்டார்ஸை பற்றி படிப்போம், பிளானட்ஸை பற்றி படிப்போம், நட்சத்திரம், பிளானட்ஸ், ஏர்த்து, மாஸ் அந்தமாரி பிளானட்ஸு. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ரொட்டேஷன், அந்த பிளானட்ஸோடைய மோஷன் பற்றி, அதாவது ரொட்டேஷன், இந்த பிளானட் இந்த டைரெக்ஷனில் வருதா, இந்த டைரெக்ஷனில் வருதா, அதை பற்றி படிக்கிறது. தேர் பொசிஷன்ஸ். எஸ், இப்போ அந்த பிளானட்ஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, தென் காம்போசிஷன்ஸ், அந்த பிளானட்ஸ் எதால் மேடாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏர்த் வாட்டரும் ஹைட்ரஜனால் வாட்டர் உருவாகிருக்குன்னு படிப்போம் இல்லையா? அதேமாரி இந்த பிளானட்ஸ் எந்த மெட்டலால் மேடாகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் மூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன் எதால் மேடாகிருக்கு? மூன் மால்டன், அது ஒரு மால்டனாக தான் இருக்குது மூன். புரியுதா? அதேமாரி அதில் எந்தெந்த கேஸ் காம்போசிஷன் ஆகிருக்கு, எந்தெந்த கேஸ் இருக்குது அட்மாஸ்ஃபியரில். ஸோ நம்ம இதுமாரி நம்மளுடைய பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தானேன்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. கிளியராக ஆஸ்ட்ரானமின்னா என்னது புரிஞ்சிச்சா? டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. The stars, the planets, the moon and many other objects like asteroids and comets in the sky are called as celestial objects. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அண்ட் 2 mark ஆன்சர் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். த ஸ்டார்ஸ், அது நட்சத்திரம். நெக்ஸ்ட்டு த பிளானட்ஸு, த மூன்னா நிலா, அண்ட் மெனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? எதெல்லாம் நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்? த ஸ்டார்ஸு, த பிளானட்ஸு, த மூனு, இந்த ஸ்டார்ஸை சொல்லுவோம், வானத்தில் இருக்க ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, மூனு, அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் தெரியும்ல, விண்கோள் தெரியும்ல பசங்களா உங்களுக்கு? அண்ட் காமெட்ஸ்னால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது? இப்போ ஏர்த்தில் விழுது இல்லையா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாரி தான் காமெட்ஸும் இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த ஸ்கையில் இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஸ்பேஸில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு தி சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் இட் ஃப்ரம் த சோலார் சிஸ்டம். எஸ், என்ன பண்ணுது? நம்ம ஏர்த்தை மாரியே ஏர்த்து, மெர்க்யூரி, மார்ஸு, அதேமாரி நம்மலாம் ஏர்த்து, மார்ஸு அதெல்லாம் எதை சுற்றி ரொட்டேட் ஆகுது? நம்மளுடைய சன்னு, அதாவது சோலார் சிஸ்டமில் இருக்குது. சோலார் சிஸ்டமோடைய மெயின் சென்டர் என்னது? சன். நம்ம பிளானட்ஸ்லாம் எதை சுற்றி ரிவால்வ் ஆகுது? எதை சுற்றுது? சன்னை தானே சுற்றுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா?
இப்போ நெக்ஸ்ட்டு எ கலெக்ஷன் ஆஃப் பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் நோன் அஸ் கேலக்ஸி. இதுவும் ஒரு 2 மார்க் ஆன்சர். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, கேலக்ஸினா என்னது? கேலக்ஸினா இப்போ வானத்தில் நிறைய நட்சத்திரம் இருக்குல்ல, ஸ்டார்ஸ். அந்த நட்சத்திரம் எல்லாமே அப்படியே ப்ரெஷர் ஆகி ஒன்று சேரும். அப்படியே ஒரே இடத்துல அப்படியே வந்து மோதிக்கும். ஒன்று சேரும்போது ஒரு ரவுண்ட் மாரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. எப்படி? இப்படி ஒரு இது ஃபார்ம் ஆகுது. இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. எப்படி இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேலக்ஸின்னு சொல்லுவோம். அது எதனால் வருதுன்னா கிராவிட்டியால் தான் வருது. அவர் சன் பிலாங்ஸ் டு கேலக்ஸி கால்டு மில்கி வே கேலக்ஸி. நம்ம எந்த கேலக்ஸியில் இருக்கோம்? மில்கி வே கேலக்ஸியில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் ஃபார்ம் த யூனிவர்ஸ். எஸ். அதுமாரி லட்சம் கோடி, சரியா? அதுமாரி லட்சம் கோடி அளவில் கேலக்ஸிஸ் இந்த ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இந்த லட்சம் கோடி கணக்கில் இருக்க கேலக்ஸிஸ் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தை ஃபார்ம் பண்ணுது. ஹென்ஸ் த சோலார் சிஸ்டம், த ஸ்டார்ஸ், த கேலக்ஸிஸ் ஆர் த கான்ஸ்டிட்யூவன்சஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். எஸ். இந்த யூனிவர்ஸில் எதெல்லாம் இருக்குது? சோலார் சிஸ்டம் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, கேலக்ஸினா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுதான் என்னது? யூனிவர்ஸே ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் மெனி கண்ட்ரீஸ் ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் த ஸ்பேஸ் அண்ட் தே ஆர் சென்டிங் மேன்ட் அண்ட் அன்மேன்டு ராக்கெட்ஸ் டு த மூன் அண்ட் அதர் பிளானட்ஸ். எஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கொஞ்சம் டைம்ஸாகவே என்ன ஆகுது? நம்ம வந்து ஸ்பேஸுக்கு நிறைய கண்ட்ரி வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோர் ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க ஸ்பேஸுக்கு நிறையா கண்ட்ரிஸ். அதில் இந்தியாவும் ஒன்று தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ராக்கெட்ஸில் மனுஷனும் இருப்பான், மனுஷன் எல்லாமே இருப்பான். அந்த 2 டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து மேன்டு ராக்கெட்ஸ், இன்னொன்று அன்மேன்டு ராக்கெட்ஸ். மேன்டு ராக்கெட்ஸில் மனுஷன் இருப்பான், அன்மேன்டு ராக்கெட்ஸில் மனுஷன் இருக்க மாட்டான். ஸோ இதுமாரி 2 டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்டையும் ஸ்பேஸ்க்கு அனுப்புவாங்க. அவர் கண்ட்ரி ஹேஸ் லான்ச்டு நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் இன்டு த ஸ்பேஸ் அண்ட் அச்சீவ்ட் எ லாட் இன் ஸ்பேஸ் ரிசர்ச். எஸ். நம்ம கண்ட்ரி இந்தியா பார்த்திங்கன்னா நிறையா ராக்கெட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கு. எக்ஸாம்பிள், மூணில் தான் நம்ம சந்திராயன் 3 அனுப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகணும். அதேமாரி நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ், நிறையா பெனிஃபிட்ஸையும் அது ரீச் ஆகிருக்கு. சரியா? In this lesson we will study about the launching of rockets, type of rocket fuels, Indian space and research programs and NASA. சரியா? இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, எப்படிலாம் எப்படிலாம் ராக்கெட்ஸ் லான்ச் ஆகுது, ஃபஸ்ட்டு அதை படிக்க போகிறோம். செகண்டு, ராக்கெட்டில் எந்த மாரி ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வண்டிக்கு பெட்ரோல் டீசல் போடுவீங்களா, அதேமாதிரி ராக்கெட்க்கு என்ன ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, சந்திரயான், அதுமாரி இந்த நாசாவை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரொடக்ஷனில் எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தயங்காமல் கேளுங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா, ஃபர்ஸ்ட்டு ஆஸ்ட்ரானமின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ்ட்ரானமினா என்னது? ஆஸ்ட்ரானமினால் நம்ம அது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸு. நட்சத்திரத்தை பற்றி படிக்கிறது, பிளானட்ஸை பற்றி படிக்கிறது, அது எப்படி ரிவால்வ் ஆகுது, அது எந்த பொசிஷனில் இருக்குது, அது எதால் மேடாக இருக்கிறதுன்னு படிக்கிறது தான் ஆஸ்ட்ரானமி. நெக்ஸ்ட்டு செகண்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது? ஸ்பேஸில் இருக்க எல்லாமே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். தேர்டு கேலக்ஸினா ஒரு பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ், கோடி கணக்கில் ஸ்டார்ஸு கிராவிட்டியால் ஒன்றா சேர்றது தான் கேலக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த 4 விஷயத்த தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக நம்ம சன் எந்த கேலக்ஸியில் இருக்குன்னு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ டிஎன்பிசிக்கும் டெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் ராக்கெட்ஸ், அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.